மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவர் இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, நாமும் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, என் இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவர் இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆமென், பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அந்த பாடலை ரொம்ப அப்படியே உள்ளத்திலிருந்து எழுதியிருக்கிறேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் இனிக்குதையா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வந்துட்டா கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொன்னது போல ஆமென், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோட ஆமென், முழு இருதயத்தோடு முழு பலத்தோட. ஹல்லேலூயா. ஆமென். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏசப்பா ஆராதிக்கிறோம் மணவாளனேன்னு சொல்லும் பொழுது உடைய இருதயம் மகிழ்கிறதாம். பாடல் காணப்படிதான் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாடி ஆராதிக்கலாமா? சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, என் இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. பாடுவோம். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவர் இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுவோம். நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே,
பார்க்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. பாடுவோமா? எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், எனது மனவாளனே. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த பாடலுடைய வரிகள், ஆமென், பிரைஸ் தி லார்ட். உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தாவீது சொன்னது போல, ஆமென், பிரைஸ் தி லார்ட், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை தேடுறதுல அவ்வளவு ஒரு வாஞ்சை அந்த அருமையான தேவனுடைய மனுஷன். பிரைஸ் தி லார்ட். ஆராதித்து பாட போகிறோம். ஆராய்த்து பாடலாமா? எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் வாஞ்சிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், எனது மனவாளனே. என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவா இருப்பதாக, உமக்கு உகந்தனவா இருப்பதாக. பாடுவோம். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், எனது மனவாளனே. எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லார் கரங்களை உயர்த்தி உன்னதமான தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கும் ஆவியோடும், ஆமென், கருத்தோடும், பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென், நம்முடைய கரங்கள் உயர்த்தப்படுவதாக. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த வாயின் வார்த்தைகள் ஆமென் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கட்டும். என் கண்ணலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா.
மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் எனது மணவாளனே Praise the Lord, hallelujah. Praise the Lord, hallelujah. Amen. Thank you Jesus. நன்றி தகப்பனே, hallelujah. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே என்ற பாடலை நாம் பாட போகிறோம். ஹalleluya. பாடி ஆராதிக்கலாமா? மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஆமென். மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. பாடுவோம். மேகமே, மகிமையின் மேகமே, போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் சொல்லுவோம். வானம் திறக்கணும், தெய்வம் நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே,
போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த மகிமையின் மேகம், இந்த பிரசன்னம் எப்பொழுதுமே நம்மோடு கூடவே இருக்கணும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாய் நடத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பகலிலே ஆமென் பிரைஸ் தி லார்ட் மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். ஆமென். தேவ பிரசன்னம் அவர்கள் மேல் இருந்தது. ஆமென். அதுபோல ஆராதிக்கிற நேரத்தில் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த பிரசன்னத்திற்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, நாளிலே இறங்கி வாருமே. ஆமென். மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. Oh glory, praise the Lord. ஆமென். இந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். இந்த பிரசன்னத்துக்குள்ள இருந்தா நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு. அப்பா அவனுடைய சட்டைகளுக்குள்ளே இருந்தா, இந்த பிரசன்னத்துக்குள்ள இருந்தா, ஆமென், அவ்வளவு பாதுகாப்பு. ஆமென். தெய்வீக சுகம், வழி நடத்துதல், ஆசீர்வாதங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் அந்த பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறதற்கு ஆமென் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ பிரசன்னம். ஆமென். ஹல்லேலூயா. மகிமையின் மேகம். ஆமென். எல்லாரும் ஏகமா துதிக்கும் போது இறங்குகிற அந்த மேகம். ஹல்லேலூயா. ஆலயம் முழுவதையும் நிரப்புது. அந்த மகிமையின் மேகம் நாம் போகும்பொழுது நம்மோடு கூட வரணும். ஹல்லேலூயா. மேக சம்பம். ஹல்லேலூயா. நம்மோடு கூட, நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம் தேவை. ஹல்லேலூயா. ஆமென். மேகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையில் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையில் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. சொல்லலாம். அப்படியே தலைகளை தாழ்த்துவோம். பயபக்தியோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய பிரசனத்திற்குள்ளே நாங்கள் கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்தி. இந்த பிரசனத்தினாலே பர்வதங்களும் மெழுகு போல உருகிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாய் இந்த தெய்வீக பிரசன்னம் எப்பொழுதும் எங்கள் மேல் இருப்பதாக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கும்படி திறந்த உள்ளத்தோடு எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு பேசும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லலாம். ஹல்லேலூயா, ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு சிறப்பு விருந்தினராக மத்தியிலே அண்ணன் அதிசயநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பாண்டிச்சேரியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூல்களிலே அவர்கள் ஒரு ஆடிட்டிங் ஆஃபீஸராக இருந்தார்கள். அக்கௌண்ட் சைடில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக பணியாற்றி அந்த ஊழியங்களை செய்து வருகிறார்கள். அவர்களின் உறவினர் உடைய அத்தையினுடைய பேத்தியை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்பாவுடைய அக்கா பேத்தியை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஊழியக்காரர், அருமையாய் பாடுவார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாங்கள் பல ஊர்களுக்கு போய் பாடல் ஆராதனை நடத்தியிருக்கிறோம். அவர்கள் பாடுவார்கள், நாங்கள் இசை வாசிப்போம். போல பல இடங்களிலே, வெளியூர்களிலே பல இடங்களில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து செய்திருக்கிறோம். இந்த காலவேளையிலும் கூட அண்ணன் அவர்களை பார்ப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் தேவ செய்தியை அவர்கள் கொடுப்பார்கள். உற்சாகமாக கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாமா? நல்ல உற்சாகமான ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? சுவாமி, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் எங்களுடைய பாடல்களையும் துதியையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வந்த சேர்த்து தயவுக்காக சோசனம். வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும். கடந்த வாரத்தில் நாங்கள் சிவந்த சமுத்திரத்தை நாங்கள் பார்த்தோம், மன்னாவை புசித்தோம், தேவனுடைய அரவணைப்பில் நாங்கள் வளர்ந்தோம். எந்த கஷ்டங்களும் இல்லாதபடிக்கு எங்களுடைய வீடு வாசல்களை நீர் ஆசீர்வதித்து தந்தீர் என்கின்ற ஒரு மனநிறைவோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். தேவன் தாமே முன்னின்று நடத்த கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் அடிபணிந்து கேட்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. நேற்று சாயங்காலம் 6:30 மணிக்கு பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்புறேன். பாஸ்ட் சொன்னாங்க, எப்படியாவது கரெக்டாக வந்துருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்த ஒரே ஒரு நோக்கம் என்னதுன்னா, அவருக்கு ஆராதனை செய்யணும், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. என் ஜனங்களை ஆராதனை செய்ய
விட்டுவிடு என்று பார்வோனுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. எதற்கு ஆராதனை நடக்கணும்? என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். பாஸ்டர் இருக்கிறாங்க, இந்த சபையை நடத்தும் போது அவர்களுடைய ஆவிக்குரிய உந்துதலினால் சபை பிள்ளைகளை அவருக்கு பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும். எங்க போனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைகளுக்கு, இந்த அடிமைகள் என்கின்ற ஒரு புஸ்தகத்தை நான் வாசித்திருக்கேன். ஒன்றும் செய்ய முடியாது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, நல்ல பொருள் வாங்க முடியாது. ராஜா என்ன கொடுக்குறாரோ அதுதான் சாப்பிடணும், அவர் என்ன வேலை கொடுக்குறாரோ அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். ஒன்று செய்ய முடியாது. இதனால்தான் அந்த ஆயக்காரன் சொன்னான், அவனை கோயிலுக்கு கூட போக முடியல அவனுக்கு. பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ண ஆலயத்திற்கு போகும்போது அதை நான் மிகவும் ஆராய்ந்து பார்க்கும்போது, ஏன் இந்த ஆயக்காரன் கோயிலுக்குள்ள போக முடியல? தன் மார்பில் அடித்துக் கொள்கிறான். ஆராதனைக்கு போக முடியல அவனுக்கு. அடிமைகள் அந்த காலத்தில் அப்படிதான் இருந்தாங்க. இந்த இடம் அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அனைவரும் வாஞ்சித்தோம், வந்திருக்கிறோம், பாடினோம், ஜெபித்தோம். தேவனுடைய வசனங்களை நாம் இப்பொழுது கேட்கிறோம். அடிமைகளுக்கு முடியாது. ராஜா சொல்லுவாரு, செங்கல் சூளை இருக்குது, ஐயா என் ஒய்ஃபுக்கு, என் மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு முடிஞ்சா வேலை செய்ய, இல்லைன்னா அடி. ஊதியம் கிடையாது, சம்பளம் கிடையாது. அடிமைகள் என்றால் அதான் அந்த காலத்தில் அடிமைகளை ஆப்பிரிக்காவில் இருந்து வெள்ளக்கார நாடு அமெரிக்காவுக்கு கொண்டு போனாங்க. இந்த அடிமைகள் என்கின்ற ஒரு கலாச்சாரம் அந்த காலத்தில் இந்த பார்வோனுடைய காலத்திலே இருந்திருக்கிறது. அப்போ என்ன நடந்ததுன்னா, மோசே ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். மோசே தன் ஜனங்களை ஆராதனை செய்ய வனாந்திரத்திலே கொண்டு போறதுக்கு மோசேயை கொண்டு வரும்போது, எல்லாரும் இப்ப நம்ம திருச்சிக்கு போனோம்னா அல்லது நாகப்பட்டினத்துக்கு போனோமா அல்லது வேற எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம என்ன நினைப்போம்? என்ன எடுப்போம்? நம்ம முதல்ல கொஞ்சம் காசு இருக்குதான்னு பார்ப்போம். அப்படிதானே? பணம் இருக்குதா முக்கியம். வாட்டர் பாட்டில் இருக்குதா வீட்டில் கேட்பாங்க. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல, போலாம்ல, ரைட், ஓகே. மோசே போகும்போது கொண்டு போன ஒரு காரியம் என்றது, 2 காரியத்தை கொண்டு போனார். ஒன்று ஒரு கோல், இன்னொன்று யோசேப்புடைய எலும்புகள். மஞ்சப்பை என்ன இருக்குது? அதுல என்ன விசேஷம் இருக்குது? அடிமைகளாக இருந்தவங்க கிட்ட பணம் கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள், நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது என்னுடைய எலும்புகளையும் கொண்டு போங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் யோசேப்பு ராஜாவாக இருந்தான். கொஞ்ச காலம், 430 ஆண்டுகள் ஆன பிறகு அடிமைத்தனம் நடந்துகிட்டே இருக்குது. கடைசியில் அங்க என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் வருகிறார், தமது பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கிறார். இப்போ அவங்கள விடுதலை செய்யணும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை விடு. திக்குவாயும் மந்தனாவுடைய மோசையை தெரிந்து கொள்கிறார்.
நான் உண்மையை சொல்லுகிறேன் கேளுங்க. மனுஷனை, குறிப்பா ஆண்களை வேதம் அவன் நல்லா இருந்தாரு, நல்ல அழகா இருந்தாரு சொல்லாது. ஆனா ஒரே ஒரு மனுஷனை சொல்லுது, அவன் சிவந்த மேனியும் அழகுள்ள கண்களும் உடையவனா இருந்தான். யாரு? தாவீது. அவன் சிவந்த மேனியும். பாவம் செய்த பிறகு அவனுக்கு பிறந்த குழந்தை எப்படி இருந்தது? மிகவும் கேவலமாயிருந்தது. வசனத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுவோம். சிவந்த மேனிக்கு பிறந்த மகன் எப்படி இருக்கிறான்? கேவலமா இருக்கிறான். பாவத்தினால். பாவம் வரும்போது கேவலம் மட்டுமில்ல, அந்த குழந்தை மரித்தும் போனது. பத்சேபாளுக்கு நடந்த காரியம் அது. பரிசுத்தம், தன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு ஆராதனை தேவை. 3 நாள் தான் கேட்டார். மோசே சொல்லுகிறார், எங்களுக்கு 3 நாள் போதுங்கயா ஆராதனை செய்து விட்டு நாங்கள் வருவோம். இதுல பார்வோன் ரொம்பவும் கடுப்பானதுக்கு காரணம் என்னதுன்னா, இவங்கள போங்கன்னு சொல்லும் போது இவங்க ஆடு மாடு கூட்டிட்டு போறாங்க. இதான் அங்க பிரச்சனை நடந்தது. ஆராதனை செய்ய ஆடு மாடுகள் தேவையா? கிடையாது, நிச்சயம் தேவையில்லை. ஆனால் பார்வோன் புரிந்து கொண்டான், உண்மையான தேவன் இந்த ஜனங்களிடம் இருக்கிறார் என்பதை. பரிசுத்தப்படுத்த ஒரு ஆராதனை தேவை நிச்சயம். ஆராதனை செய்ய ஒரு ஆசரிப்பு கூடாரம் தேவை. ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒரு ஆசாரியன் தேவை. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு உடன்படிக்கை உண்டு. புது வருடம், கிறிஸ்துமஸ், மற்ற நேரங்களில் நாம் அவருக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுவோம். ஆண்டவரே, என் பிள்ளை இந்த வருஷம் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணணும், தெளிந்த புத்திய கூடம், கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், +2. இப்படித்தான் பெற்றோர்களுடைய ஜெபம் இருக்கும். இந்த பெருமையாக ஜெபம் பண்ணான பரிசேயன், அது மாதிரி நாம் ஜெபம் பண்ண மாட்டோம், ஒரு நாள் பண்ண மாட்டோம். தன்னுடைய ஏழ்மையான நிலைமையை உணர்ந்த அந்த ஆயக்காரன் சொல்லுகிறான். அவன் என்ன செய்தான்னா, இந்த ஆயக்காரனை பற்றி நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. அவன் ஆலயத்துக்கு கூட வர முடியல. அவனுக்கு தன் பாவங்களை அவன் உணர்ந்து ஆலயத்துக்கு போகிறான். ஒன்று நான் சொல்லுங்க கேளுங்க, ஆவியானவரால் நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது ஆவியானவர் உங்களை விட மாட்டாரு, ஆனா சில நேரத்தில் நம்ம விட்டுறோம். தாவீது ராஜாவை 3 முறை அபிஷேகம் செய்தார்கள். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த தாய் அந்த வலியில் ஜெபம் செய்வார்கள். சாமி, என் பிள்ளை நீர் பார்த்துக்க, இந்த கஷ்டம் இந்த வேதனையில் இருந்தாலும் அவனை நீர் நல்லவனாக இந்த உலகத்தில் கொண்டு வரும், உமக்கு ஊழியம் செய்ய அவனுக்கு. எனக்கு தெரியும், போதகர் ஜோயல் அவர்கள்ட்ட நான் சொன்னேன், நான் வருகிறேன். நீ சொன்ன உடனே வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? நான் ரொம்ப நாளைக்கு பிறகு அவர்கிட்ட பேசுகிறேன். வார்த்தை அப்போ தான் நான் புரிந்து கொண்டேன், அவங்க அப்பா அந்த மகனை ஊழியத்திற்கு எப்படி பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று நான் உடனே புரிஞ்சுக்கிட்டேன். பிரைஸ் தி லார்ட், இந்த வார்த்தை தான், வேற எந்த வார்த்தையும் இல்லை. அங்கிள் சோமா இருக்கீங்களா? அது கூட கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்னா கர்த்தரை நான் துதிக்கிறேன் என்று சொன்னது யாரு? சொல்லுங்க பாப்போம். வேதத்தில் யார் சொன்ன? லேயாள். லேயாள் சொல்கிறாள், கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன், ஒரு ஜோயல் அவர்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ பாரம்பரிய குடும்பத்தில் குணத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகுதான் அவர் என்கிட்ட கேட்டார், அங்கிள் சுபமா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். தேவனை
நாம் துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அந்த 139வது சங்கீதத்தை எடுத்து நீங்க வைத்துக்கங்க. ஏன்னா இதிலிருந்து நான் பல வசனங்களை நான் எடுப்பேன். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்த பிறகு அவருக்கு தெரியாதா? என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பிறகு அதுக்கு முன்னாலேயே அவர் தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறார். தேடி வந்தார். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். ஆதாமுடைய வழியை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஏவாளுடைய வழி அறிந்திருந்தார். அப்போ ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒரு உடன்படிக்கை கண்டிப்பாக தேவை. மோசேக்கு தேவன் சொல்லுகிறார், அவர்களை நீ பரிசுத்தப்படுத்து. எப்படி நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம்? ஜெபம் செய்யும் போது பரிசுத்தப்படுகிறோம். அவருடைய பாடல்களை நாம் பாடும்போது, இசைக்கருவிகளை இசைக்கும் போது நாம் பரிசுத்தப்படுகிறோம். தேவனுக்கு முன்பாக ஒரு திருமணம் செய்யும் போது நாம் பரிசுத்தப்படுகிறோம். கரையான இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்த விவாகத்தை மனிதன் செய்யும் போது அவன் பரிசுத்த வாழ்க்கையில் அவன் போனோம். ஞான முழுக்கு பெறும்போது, ஞான ஸ்நானம் பெறும்போது, பாண்டிச்சேரியில் ஒரு கேத்தலிக் பிஷப், அவருடைய பேர் ரெவரண்ட் ஃபாதர் பால், அவருடைய பேர். ஒரு மனிதன் இறந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத், அப்படித்தானே? நார்மலாக எல்லாருமே நான் பார்த்தது அதான். ஆனால் இவருக்கு எப்படி போட்டதுன்னா, டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத், டேட் ஆஃப் ஆர்டினேஷன். அபிஷேகத்தை அவருடைய மரணத்தில் அவருக்கு உணர்த்து, அந்த ஜனங்களுக்கு உணர்த்துகிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஃபாதர் அவர். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், யாருமே இப்படி செய்ய மாட்டாங்களே. அப்போ அபிஷேகம் செய்வதில் தாவீதுக்கு 3 முறை அபிஷேகம் செய்தார்கள். இதனால தான் அவர் கடைசியில் பாவத்தில் விழுந்த பிறகும் ஆவியானவர் அவரை விடல. அவரால் முடியல. ஆவியானவர் அங்க குடி கொண்டுட்டார். அவன் தப்பவே முடியாது. உரியா இடையில வந்தாலும் சரிதான், பத்சேபாள் இடையில வந்தாலும் சரிதான், அந்த குழந்தை பிறந்து இறந்தாலும் சரிதான், அதற்கு பிறகு சாலமோன் பிறந்தாலும் சரிதான், யார் இருந்தாலும் ஆவியானவர் தாவீதோடு இருந்தார். நான் அவருடைய வரலாறை நான் வாசிக்கும் போது தாவீதுடைய வரலாறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் நடக்கும் அவருக்கு. இன்னைக்கு அவர் ஒரு சண்டையில் வெற்றி பெற்றிருப்பார் கோலியாத்தில். இன்னொரு இடத்துல அவர் ஒரு கரடியை கொண்டிருப்பார். இப்படி பல அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன் தாவீது. அடுத்தது காணிக்கைகளை செலுத்தும் போது நாம் பரிசுத்தப்படுகிறோம். அவருடைய ஊழியத்தை தாங்கும் போது, வெரி சிம்பிள், வேதத்தை வாசிக்கும் போது நாம் பரிசுத்தப்படுகிறோம். தெரிந்து கொள்ளுங்கள், என்ன கஷ்டம் வந்தாலும் சரிதான், காலையில் எழும்பின உடனே ஒரு பெரிய அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் தான் ஏதாவது ஒரு வேலை இருக்கும். 3 அல்லது 4 வசனங்களை வாசித்துக்கிட்டு போங்க, அது ஆசீர்வாதமாக நமக்கு அமையும். அவருடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது நாம் பரிசுத்தப்படுகிறோம். சில நேரங்களில் பரிசுத்தப்படுத்துதல் என்றால் அதுக்கு யூனிஃபார்ம் தேவை கிடையாது.
ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? சில மதங்களில் செய்கிறார்கள். யூனிஃபார்ம் என்ன ஸ்கூலா? யூனிஃபார்ம் ஷர்ட் போட்டு இப்படி கிடையாது. பரிசுத்தப்படுத்துதல் என்னதெல்லாம் நம்முடைய மனம் மாற வேண்டும். அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது, பாவ அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் போது பரிசுத்தப்படுகிறோம். மறந்து விட வேண்டாம். பாவத்தை அறிக்கை செய்வது ரொம்ப கஷ்டம். அவன் என்ன, நம்மளை என்ன விட பெரிய ஆளா? சரி, ஏதோ கொஞ்சம் தாழ்ந்து போயிடுவோம். பாவத்தை நாம் அறிக்கை செய்து அதை விட்டு விடும்போது நாம் நிச்சயமாக பரிசுத்தப்படுகிறோம். அதனால்தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? முடியுமாங்க? முடியுமா? உப்பரிகையில் இருந்து ஒரு பெண்ணை பார்த்தாலும் எடுத்தாலும் சரிதான். சாத்தான் தாவீது மேல ஒரு கண்ணு வச்சிருந்தான். எப்பவுமே அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அவனுக்கு ஒரு திக்குவாயும் மந்தனாவுடைய ஒரு அடிமையுடைய மகனை தேவன் எப்படி எடுத்து அவர் இது பண்ணியிருக்காரு பாருங்க. எனக்கு நல்லா பேச முடியும், மந்தனாவு கிடையாது, நல்ல படிப்பு இருக்குது, எல்லா செல்வங்களும் இருக்குது, எல்லா காரியங்களிலும் நான் நல்லவன், சொந்த வீடு, பிள்ளைகள் எல்லாம் கவர்மெண்ட்ல வேலை செய்கிறாங்க, வீட்டில் எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனா மோசேயை பாருங்க, திக்குவாய், பேச முடியாது, வசனங்கள் வராது. அப்படிப்பட்ட ஒரு நபரை தேவன் தன்னுடைய கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறார். அவனை நான் அடிக்கடி மோசையை பற்றி நான் நினைப்பது உண்டு. அப்போ இந்த தாவீது ராஜாவுக்கு 3 முறை அபிஷேகம் செய்த பிறகு, அவனுடைய பாவத்தில் அவன் விழுந்த பிறகு, அவனுக்கு தேவன் பல நன்மைகளை செய்தார். இந்த மோசையுடைய காரியத்தில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மோசையை கொண்டு இந்த வேதத்தில் 5 புஸ்தகங்கள் எழுதப்பட்டது, பிளஸ் புக் ஆஃப் ஜோப். 5 புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. இந்த மோசை தான் எழுதியிருக்கிறார். யூதர்கள் மோசையை நம்புவாங்க, கிறிஸ்துவை நம்ப மாட்டாங்க. அதையும் நம்ம நல்லா தெரிந்து கொள்ளும். யூதர்கள், அதாவது இயேசு பிறந்த சந்ததி, அவர்கள் கிறிஸ்துவை நம்புவது கிடையாது. என்ன நம்ம ஜாதி தானே, என்ன நம்மளோட பெரிய ஆளா? அப்படி கிடையாது. ஜனங்களுடைய பாவத்திற்காக எந்த யூதனும் மரித்தது கிடையாது கிறிஸ்துவை தவிர. அவருடைய இரத்தம் விலையேறப்பட்டது. அந்த இதை இந்த யூத சமுதாயம் இப்பவும் கடைபிடிக்குது. இந்த யூதர்களுடைய பாரம்பரிய குணம் என்னதுன்னா, பிடிச்ச முயலுக்கு 3 கொம்பு. அது கொம்பு இருக்காது, எனக்கு தெரியாது, 2 காது இருக்கதான் நான் பார்த்துருக்கிறேன். இங்க என்ன செய்வாங்கன்னா, ஓய்வு நாளில் சுவிட்ச் ஆன் பண்ணக்கூடாது, லைட் ஆன் பண்ணக்கூடாது. சனிக்கிழமை சாயங்காலமே லைட்டை போட்டுருவாங்க. இருந்த இடத்தை விட்டு எழுப்பக்கூடாது. இது மோசையுடைய பிரமாணம். அவங்க சாப்பாடும் கிடையாது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாயங்காலமே எல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த ரம்ஜானுக்கு சாப்பிட்றாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க. ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கணும். இஸ்ரவேல் நாட்டில் எந்த பஸ் போக்குவரத்து ஒன்றும் கிடையாது. வீட்டில் மோட்டரை ஆன் பண்ணக்கூடாது. செல்போன் அவ்வளோதான், போச்சு, எல்லாம் போச்சு. எந்த வேலையும் செய்யக்கூடாது ஒரு யூதன். இது யூதர்களுடைய பாரம்பரிய குணம். அப்பமே அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்கள்தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரை அறையும் போது என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த யூத வம்சம் என்பது லேசான வம்சம் கிடையாதுங்க. நம்ம நினைக்கிறது மாதிரி அவங்க கிடையாது. உலகத்தில் மிகவும் த மோஸ்ட் பெஸ்ட் பிசினஸ்மேன் அமெரிக்காவை ஆளுகிறது யூதர்கள். நம்மெல்லாம் இங்கே உள்ளவங்க, இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க. அந்த யூதர்களை பற்றி யூதர்கள் யாருக்கிட்டையும் எந்த சம்சர்க்கமும் எதுவும் வச்சுக்கிட மாட்டாங்க. அவங்க ஆட்களை விட்டு பேசுவாங்க,
தலையில் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு தொப்பி வச்சுருப்பாங்க. இந்த போப்பாண்டவர் சின்னதாக இருப்பாருங்க, ஒரு சின்ன தொப்பி இருக்கும் அதில். இது அவர்களுடைய பாரம்பரிய குணம். அப்போ நான் என்ன சொல்கிறோம்னா, என் ஜனங்களை முதலில் பரிசுத்தப்படுத்தப்பட்டாங்களா? நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோமா? 3 நாள் வனாந்தரத்தில் போய் ஆராதனை செய்துவிட்டு வந்து வருகிறேன் என்று சொன்ன மோசே, நாம் இன்னும் போய் சேர்ந்தோமா? திரும்பவும் இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நாம் இனி காண மாட்டோம். அவருக்கு ஆராதனைகள், உலகம் முழுவதும் ஆராதனைகள், உலகம் முழுவதும் தேவனுடைய வசனத்தை கேட்கும் வாஞ்சை உள்ள பிள்ளைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அவர் சீக்கிரம் வருவார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறையும் போது பக்கத்தில் ரெண்டு சிலுவை இருந்ததுல, அந்த 2 பேர் யாரு? கள்ளர்கள். கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அடைக்கும் போது நம்முடைய பாவங்களுக்காக அவரை அந்த ரோம சாம்ராஜ்யம், பார்வோனுடைய கோத்திரம், அந்த குரூப் அவரை கொல்லும் போது அப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலையில் கிறிஸ்து தள்ளப்பட்டார் பாவத்திற்காக. அதுக்கு மேல சிலுவையை நான் பார்க்கும்போது அவருடைய தலைக்கு மேல யூதருக்கு ராஜா, எப்படி அதை எழுதி யூதர்கள் ஒட்டுகிறாங்க ஒரு பேப்பர்ல, அதை நான் பார்த்திருக்கிறேன். யூதருக்கு ராஜா. நான் உண்மையா சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை தெரிந்து கொண்டு அவரை விசுவாசிக்கவும் அவருடைய பாடல்களை பாடவும் இந்த உலகத்தில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒன்று, புசிக்கும் நாளிலே சாவவே சாவாய் என்று சொன்னார். அப்படித்தானே? இறந்தாங்களா? பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, வசனம் இருக்கு. புசித்த நாளிலே நீ சாகவே சாவாய். அவனை அழிக்கல், அவர் விசாரித்தார். புரிந்து கொள்ளுங்கள், விசாரிப்பு என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் உண்டு, மறந்து விடக்கூடாது. விசாரணை என்பது ஆதாமுட்ட விசாரிக்கிறார். அப்படித்தானே? நீ எங்கப்பா இருக்கிற, நீ எங்க இருக்க? விசாரணையில் அந்த ஒரே ஒரு கேள்விதான், நீ எங்க இருக்கிறன்னு கேட்டதுக்கும் கூட சரியான பதில் சொல்ல தெரியல அவனுக்கு. சாமி, நான் பெஞ்சில் எங்க நடுவில் உட்கார்ந்துருக்கிறேன், முன்னால் உட்கார்ந்துருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லலாம். நான் ஒளிந்து கொண்டேன், தேவரீருக்கு பயந்து நான் ஒளித்து கொண்டேன். ஏன் ஒளியணும்? அவனை ஒளிய சொல்ல, ஒளித்து கொள் என்று சொன்னது யாரு? கிடையாது. அதுக்கு ஒரு தார்ப்பரிய குணம் உண்டு. மோசே இந்த வசனங்களை, அதாவது 10 கட்டளைகளை நமக்கு கொடுக்கும்போது, மேலே வானத்திலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும், இது மோசே தேவனிடம் இருந்து வாங்கி கொடுத்த கட்டளை நமக்கு. அவரை நாம் மறந்து விடக்கூடாது. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. என்னுடைய பெயர் அதிசயநாதன். 1952 பிறந்தவன், 70க்கு மேல ஆயிடுச்சு. அப்போ இந்த பேரை யார் கேட்டாலும் என்னை ஒரு மாதிரி பொறாமப்படுவாங்க. என்ன இவர் என்ன பெரிய அதிசயமா? எங்கள் அப்பா ஒரு போதகராக இருந்ததுனால அந்த பேரை எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேரை மாற்றணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. சர்டிஃபிகேட் டிசியில் போயிட்டு தான் அந்த பேர் மாற்ற முடியுமா? டிசிக்கு போகிறதுக்கு முன்னால் செய்தால் ஓகே. அப்போ அவருடைய நடத்துதல் அதிசயம் உள்ளது எல்லா காரியங்களிலும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எங்கே இருக்கக்கூடியவங்க எங்கே இருக்கிறோம். இப்போ அவருடைய வேத வசனத்தை கேட்பதற்கு நாம் அவ்வளவு தூரம் நல்லவர்களா என்று கூட நான் யோசித்தது உண்டு. மற்றவர்களை நான் சொல்ல மாட்டேன். இது மிகவும் மிகவும் ஒன்று. 139வது சங்கீதத்தில், நான் மேலே வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பூமியின் கடையாந்தரங்களில் போய் நான் தங்கினாலும் நீர் அங்கே இருக்கிறீர்.
உமது கரம் என்னை பிடிக்கும். சந்தேகமே இருக்கக்கூடாது. அது எங்க போனாலும் அவருடைய உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் சுவாமி? 3 முறை அபிஷேகம் செய்த தாவீது ராஜா எழுதுகிறார். அவனால தப்ப முடியல, பாவத்திலிருந்து தப்ப முடியல. ராஜா, யாராவது ராஜா கிட்ட போய் நிற்க முடியுமாங்க? மோடி கிட்ட போய் யாராவது போய் நிற்க முடியுமா? அங்கே போன்ட்டான். நம்ம அங்கே மெட்ராஸில் போய் நிற்க முடியுமா? நான் ஒரு தடவை ஒரு ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். எங்கே? அங்கே இல்லை, பாண்டிச்சேரியில் நான் போயிருந்தேன். சிஎம்ஐ எனக்கு பார்க்கணும், முதலமைச்சரை பார்க்கணும். எடுத்த உடனே அந்த போலீஸ் என்ன காப்பான் தெரியுமா? நீ யாரியா? நமக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளோதான். அவர் நம்மை தேடி வந்தவர், நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். இதை நாம் ஒரு காலம் மறந்துடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் 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 உண்டு. ஆனால் அவரோடு, நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு, அந்த வசனம் உண்டு, நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன், என்னை விட்டுவிட்டால் கைலாசம் தான். நமக்கு அவருடைய ஒத்தாசை, அவருடைய அன்பு, அவருடைய பாரம்பரிய குணம் என்னதுன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த பரிபூரண நம்பிக்கையை நாம் ஒரு காலம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னும் ஒன்று, சரீரம் மாத்திரம் அழியும் இந்த உலகத்தில். தேவனுடைய விசுவாசம் வீண் போகாது ஒரு காலம். தேவனுடைய ஜனமே, இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரீரம் போயிடும், அற்ப சரீரம். என்ன ஒரு 100 ரூபா 150 ரூபா ஷர்ட்டு போனால் போகுது. ஆனால் அவரை நாம் மனதில் வைத்துக் கொண்ட அந்த விசுவாசம் நிற்கும். அந்த விசுவாசத்தினால் தான் நாம் இன்று இங்கு உட்கார்ந்திருக்கிறோம். பார்வோனுடைய சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் நாம், மன்னாவை புசித்தவர்கள் நாம், பல யுத்தங்களை பார்த்தவர்கள் நாம், சாத்தானுடைய யுத்தங்களை பார்த்தவர்கள். லேசாட்டு நம்ம இங்க வரலங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டுகிறோம். அதுக்குத்தான் நாம் இங்க வரும்போது ஆலயம் நிரம்பி வழிகிறது. இப்ப நான் வரும்போது பிள்ளைகள், வயோதிபர்கள், வாலிபர்கள். ஏன்னா இந்த சபை ஒரு வளரும் ஒரு சபையாக இருக்கிறது. அடுத்தது, இது தேவன் நம்மோடு வைத்துக் கொண்ட ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப். அது என்னென்ன? ஒரு உடன்படிக்கை. உன்னை ஆபிரகாமுக்கு கொடுத்தார்ல, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பாரியா, நீ அங்க பாரு, என்னே நீ பார்க்காத, மேல பாரு, நட்சத்திரங்களை பாரு, சமுத்திரத்தின் மணலை பார், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். இதை நாம் ஒரு காலம் மறந்துடக்கூடாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவரை நாம் முன்வைத்து எவ்வளவு தூரம் நம்ம போகிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு நல்லது, நம்முடைய சமுதாயத்துக்கு நல்லது, நம்முடைய வீட்டுக்கு நல்லது. அந்த ஆசீர்வாதங்களை என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் பார்த்தவன். பாருங்க, அந்த 30 வெள்ளிக்காசு போதுமா ஒரு மனுஷனுக்கு? அந்த ஒரு நல்ல மனிதனை கிறிஸ்து அப்ப அவர் மரிக்கல, 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கிறான். காட்டி கொடுத்தா போதுமா? அது என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த காசை, வேத வசனங்களை நீங்க வாத்திருப்பீங்க, அது வரைக்கும் அவன் அவங்க கூட இருந்து பேசி 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 நான் காசு பாக்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்படா காசு வரணும்? காசு வந்த பிறகு, காசு வந்தாச்சு இல்ல, இனி காசை எடுத்துட்டு போக வேண்டியதானே? இல்லை, குற்றமற்ற ஒரு இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று அந்த பணத்தை எடுத்து தேவாலயத்துக்கு மேல வீசுறான். அதை ஒருத்தன் புறக்கி எடுத்துட்டு வர்றான். ஐயா, அது எடுக்க, அது ஏட்டக்கூடியா, நீ வேற. கடைசியில் என்ன ஆகி போச்சு?
அந்த பணம் எதுக்காக செலவழிக்கப்பட்டது? ஒரு சுடுகாட்டை வாங்கிறதுக்கு. வேற பணமே கிடைக்கலையா? பாருங்கள், தேவனை குற்றமற்ற ஒரு நபரை அதோட அவனும் போயிட்டான், யூதாஸ் காரியத்தும் போயிட்டான், காட்டி கொடுத்தவனும் போயிட்டான், அவருக்கு காடியை கொடுத்தவனும் போயிட்டான், கல்லுக்கு காவல் இருந்தவனும் போயிட்டான். இந்த கல்லுக்கு காவல் இருந்தான் பாருங்க, அவன் தான் பெரிய ஒரு 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 காரியத்தை இடையில கொண்டு வந்துட்டான். அவருடைய சரீரத்தை அவர்கள் சீஷர்கள் திருட்டு அளவாய் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டான். இதான் அங்கே நடந்தது. இப்போ யூதர்கள் இப்பவும் அவங்க நினைக்கிறது என்னதுன்னா, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் அவன் என்ன சொல்றான்? அவருடைய சரீரத்தை கொண்டு போயிட்டாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், தேவன் நமக்கு விலையேறப்பட்ட ஒரு சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு காலம் எதுவாக இருந்தாலும் சரிதான், அதை விட்டு விடக்கூடாதுங்க. அதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றவன், என் தகப்பனார் பெற்றவர், என் தாய், அவங்கெல்லாம் மரித்துட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ அவங்க போட்ட விதையில நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகளும் அப்படித்தான். நான் ஒரு நாளும் போய் காவி உடைய எடுத்துட்டேன், நான் போக மாட்டேன், என் பிள்ளைகளும் போக மாட்டாங்க. அப்போ அவருடைய சபை வளரும் ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இன்னும் ஒன்று நான் சொல்லுகிறேன், மனிதனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னதுன்னா குரல். அப்படிதானே? நான் பேசுறத நீங்க புரிஞ்சுக்கலாம், நீங்க பேசுறத நான் புரிஞ்சுக்கலாம். நான் அழுதாலும் சிரித்தாலும் என்ன காரியத்தை சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளும் தன்மையும் மனிதனுக்கு உண்டு. ஆனா அதை பிறர் புரிந்து கொள்ளும் ஒரு தன்மை உண்டு குரலுக்கு. கோபம், அன்பு, காம்ப்ரிஹெண்டிங் பவர். அது நல்லதை பேசுறாங்களா கெட்டதை பேசுறாங்களா? ரெண்டாவது, இதே குரல்ல தான் நம்ம ஆசீர்வதிப்பது. அப்படிதானே? ஆசீர்வதிப்பது, சபிப்பது எல்லாம் எதை வச்சு நம்ம செய்யறோம்? இந்த தொண்டையிலிருந்து வரக்கூடிய இந்த குரலை வைத்து தான் நம்ம செய்யறோம். ஆனால் இது அத்தனையும் அவருடைய நாமத்தை சார்ந்ததாக இருக்கணும். அவ்வளவுதான். இந்த குரல், அங்க ஒரு காரியம் நடந்தது. தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் ஒளிந்து கொண்டேன்னு சொல்ற, பாவத்துக்கு பிறகும் அந்த குரல் இருந்தது. அதே குரல் ஆண்டவருக்கு தெரியும், ஏவாளுக்கும் தெரியும், ஆதாமுக்கும் தெரியும். அவர்கள் குரல் மாறவில்லை. இன்னும் ஒன்று, லாசரு மரித்தார், பெரிய நோய், கேன்சரில் இறந்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நானும் பார்த்துருக்குறேன். சரியாக சாப்பிட முடியாது, ஒரு அரிசி வாயில் வச்சோம்னா வாந்தி வந்துடும். இது ஆகார ரீதியில் நான் பார்க்கிறேன். இந்த ஆகாரத்தில் தேவன் நமக்கு நல்ல பொருள்களை கொடுத்திருக்கிறார். இதில் நமக்கு எதுவும் கெட்டு போகுன்னு ஒன்று அவர் கொடுத்தில்ல. காலையில் மன்னா, சாயங்காலம் எதை கொடுத்தார்? காடைகளை கொடுத்தார். அவருக்கு தெரியும் மனுஷனுக்கு என்ன தேவை எது தேவை இல்லைன்னு. காடையை காலையில் சாப்பிடல. அப்படித்தானே வசனம் சொல்லுகிறது? இஸ்ரவேலுடைய பாளையத்தில் காடைகள் சாயங்கால நேரத்தில் தான் அப்படி பரவி இருக்கும். ஏன்னா இவங்க அது நான் வெஜிடேரியன், இவங்களும் அது சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் அரேபியாவில் என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப சீப் நான் வெஜிடேரியன் டயட், ரொம்ப காஸ்ட்லி வெஜிடேரியன் டயட். என் மக சவுதியில் இருக்கிறா, குவைத்தில் இருக்கிறா, அங்கே இருக்கிறா, ஓமானில் இருக்கிறா, எங்கே இருந்தாலும் சிக்கனை 3 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்களாம். நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும்? அவங்க அங்கே வர்றாங்க, ஃப்ளைட்டில் வர்றாங்க, அவங்க காசு கொண்டு வர்றாங்க, அப்படி வர்றாங்க, நிலத்தை வாங்குறாங்க, காரை எந்த காரை வாங்கினாலும் 3 மாதம் சிக்கனை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா அது என்னங்க இது? மனுஷனா என்னது? அவங்களுக்கு கிடையாது. வெஜிடேரியன் டயட்டு கல்ஃப் கண்ட்ரீஸில் கிடையாது அதிகமாக. ஏன்னா அந்த நாட்டு பழக்கம் அப்படி. முஸ்லீம்ஸ் they take more non-vegetarian diet. அப்போ நல்ல ஆகாரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார், நல்ல வசனங்களை கொடுத்திருக்கிறார்.
நாம் அவருடைய பிள்ளைகள் என்று எப்பவுமே அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். ஆகவே தேவன் தாவீதை 3 முறை அபிஷேகம் செய்தது மட்டும் கிடையாது, அவர் நம்மையும் அபிஷேகம் செய்திருக்கிறார். ஆராதனையில் நாம் இருக்கிறோம், நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். நான் உண்மையாக சொல்றேன், இது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார். எப்போ இருந்தாலும் நான் எப்பவும் என்னுடைய வேத வசனத்தை சில நேரங்களில் நினைப்பேன், எப்படி இந்த காரியம் வந்தது, எப்படி இது வந்தது, எனக்கே தெரியாது. பிரைஸ் தி லார்ட்னு சொன்னது யாருன்னு எனக்கு தெரியாது. பாஸ்டர் ஜோயல் என்கிட்ட சொன்ன உடனே தான் நான் என்னுடைய கங்கார்டன்ஸ் பைபிளை நான் போய் பார்த்தேன். அதில் யார் சொல்லியிருக்கா அந்த வார்த்தையை முதல்ல, அங்கே தான் எனக்கு தெரிஞ்சது லேயாள். இப்போ பாருங்க, நாம் ஆராய்ந்து பார்க்கணும். பாஸ்டர் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, வீட்டுக்கு வரும்போது ஜெபம் பண்ண வரும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா உடனே அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதை நீங்கள் ஆராய்ந்து செய்யுங்க, ஆராய்ச்சி செய்யணும். அப்போ அதில் பல வசனங்கள் உங்களுக்கு தென்படும். பாஸ்டர் அவங்க சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க, ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சிக்காங்க. அந்த வாரம் முழுவதும் நீங்கள் அதை ஆராய்ச்சி செய்து பாருங்க, அது நமக்கு நன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் இந்த ஆசீர்வாதமான ஆராதனை தேவன் நமக்கு பரிசுத்தப்படுத்தி தர வேண்டும், தருவார். அவர் வரும்போது நிச்சயமாக நாம் அனைவரும் அவருடைய சமூகத்தில் இருப்போம். நம்மிடமிருந்து போன அனைத்து ஜனங்களும், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் எல்லோரையும் நான் எனக்கு பார்க்கணும் ஐயா. நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, எங்கள் அம்மாவை எனக்கு பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும். அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவங்க ஒன்றும் தப்பு பண்ணலையே, சரீரம் வயசாகி போயிட்டாங்க. ஆனால் திரும்பவும் அந்த குரலை எனக்கு கேட்கணும், அந்த அன்பான வார்த்தைகளை எனக்கு கேட்கணும். தேவன் நம்மை பலப்படுத்துவார். அவருடைய ராஜ்யத்திற்கு உள்ள பிள்ளைகளாக ஆவியானவர் நம்மை மாற்ற நாம் ஜெபிப்போம். ஒரு சிறு ஜெபத்தை செய்து, பரிசுத்தமுள்ள சுவாமி, இந்த நல்ல நாளிலே நாங்கள் உமக்கு முன்பாக குழுமி இருக்க எங்களுக்கு நீர் அழைப்பு விடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் நிச்சயமாக இந்த சபையிலே இருக்கிறது, எங்களை தாங்குகிறது, எங்களை பலப்படுத்துகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை நீர் பலப்படுத்தும். தேவன் வரும்போது நாங்கள் அனைவரும் நம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் நிற்கவும், உம்மோடு கைகோர்த்து அந்த எக்கால துணியோடு உம்மோடு நாங்கள் சேர்ந்து நித்தியமாக வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவியானுடைய சமூகத்தை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. ஹல்லேலூயா. ஆவியானுடைய பிரசன்னத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், எங்கே போவேன்? ஹல்லேலூயா. அண்ணன் சொன்ன மாதிரி ஜோயல் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்க அந்த தஞ்சாவூர் ஸ்கூலில் ட்ரெஷராக இருந்தாங்க. சிறு பிள்ளையாக இருந்தாலும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடு கூட அந்த தேவ பிரசன்னம், ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், அந்த திவ்ய பிரசன்னம் நம்மை பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டே வருகிறது நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 3 தலைமுறைகளை அவர்கள் இங்கே பார்க்கிறார்கள். அப்படியாய் கர்த்தர் தர்மையான அண்ணன் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து இன்னைக்கு பாண்டிச்சேரியிலிருந்து தஞ்சாவூர் கொண்டு வந்து அவர்கள் மூலமாக நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதுமே ஆவியானுடைய பிரசன்னம் நம்ம கூடவே இருக்கணும். அவருடைய கரங்களை பற்றி கொண்டு நாம் ஓடுகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாடும் பொழுது ஆமென், ஊழியத்தை நேசித்து காணிக்கை செலுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய அன்பின் காணிக்கைகளை செலுத்தும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நீ போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலை என்று பாடல் பாடுவோம். பாடுவோம், உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி
உயர்ந்த கன்மலையே, பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே, எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் வேறற்றவனே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே, எங்கள் வேறற்றவனே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே, உம்மை போற்றி பாடுவோம் அல்லேலூயா எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் ஆமென் உயர்ந்த கன்மலையே, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து கதம் நீரல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ, கன்மலை தேனும் வடியும் எண்ணெயும் அருவதும் நீரல்லவோ, பாடுவோம் கன்மலை தேனும் வடியும் எண்ணெயும் அருவதும் நீரல்லவோ, உம்மை போற்றி பாடுவோம் அல்லேலூயா எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோமா? எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, hallelujah. ஆராதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் ஏன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், எதற்காக ஆராதிக்கிறோம், ஹalleluya, நல்ல ஆலோசனைகளை நாம் கேட்டோம். ஆமென். கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை அண்ணன் அவர்கள் சொன்னது போல நம்முடைய மனதில் ஆழமாய் பதிய வைத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்து தியானித்து அதிலிருந்து நல்ல சத்தியங்களை நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் இன்றைக்கி பாருங்கள், பாண்டிச்சேரி எங்கே இருக்குது, தஞ்சாவூர் எங்கே இருக்குது. நேற்று ஒரு 7:30 மணி போல் நான் ஃபோன் பண்ணும்பொழுது அண்ணன் சொன்னாங்க, நான் கடலூர்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து திருச்சியில் தங்கி அதிகாலமே எழுந்து முதல் ட்ரெயினுக்கு நான் வந்துடுவேன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தர் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இது மூலமாக நமக்கு நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். பெற்றுக்கொள்கிற ஆலோசனை நமக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்யட்டும். தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பாஸ்டரமாக ஜெபம் பண்ணுவாங்க. காணிக்கனுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். மாசற்றவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளில் உம்முடைய சமூகத்தில் தானே நாங்கள் கூடி வந்து ஆராதிக்கும்படியாய் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக இந்த நாளில் ஆண்டவரே மகிழ்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபையை நினைத்து நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றினபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. உங்க மகிமை எங்கும் விளங்கினபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த இடத்தை நிரப்பினபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே நாங்கள் முழுமனதோடு நம்முடைய சமூகத்திலும் இருந்து ஆராதனை பண்ணும்படி கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையை நினைத்து நாங்கள் நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. 1000 நாளை பார்க்கிற நம்முடைய பிரகாரத்தில் செல்லுகிற இந்த ஒரு நாள் நல்லது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளை நினைத்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிற ஐயா. அந்த நாளிலும் ஆண்டவரே ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே நீங்க மகிமை பெற்றபடினாலே, உங்க நாமம் உயர்த்தப்பட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். நல்ல பாடல்கள் பாடி ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, உங்க நாமத்தை துதிக்கும்படி, உம்மை போற்றி உயர்த்தும்படி ஆண்டவரே நீங்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. இந்த நாளில் கூட நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள இந்த ஆராதனையின் நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிப்பதற்கு ஒருவருக்கும் தடையிராதபடி கர்த்தாவே ஆராதனையை ஆண்டவரே முழு மனதோடுமே ஆராதனை பண்ண ஒவ்வொருவருக்கும் நீங்க அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் விரும்புகிற பரிசுத்தம் விளங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லியிருக்கிறீங்களப்பா ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிக்க முடியாது ஐயா. ஆண்டவரே எங்களை நீங்கள் விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ள எங்களை கொண்டு போங்கப்பா. எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. எங்களை நடத்துங்க ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் எங்களை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமாகுதல் ஆண்டவரே கர்த்தாவே அது நிமித்தம் கிடைக்கிற பலன் நித்திய ஜீவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்தணும். எங்களுடைய எல்லா செயல்களும் பரிசுத்தப்படுத்தப்பட்டவைகளாய் இருக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய சமுத்திரம் வந்த தம்முடைய பிள்ளைகள் வார்த்தைகளை கேட்டவர்கள் அவைகளை தங்களுடைய வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. விசேஷமாக இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறதப்பா கர்த்தாவே காணிக்கைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். தம்முடைய பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கட்டும். ஊழியங்கள் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. காலை ஆராதனையை போல மாலை ஆராதனையில் உங்கள் நாம மாத்திரம் இன்னும் அதிகம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் வர முடியாமல் பலவீனத்தோடு தடைபட்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. பலவீனங்கள் நீங்கி சுகமாகி உங்கள் சமூகத்தில் வந்து ஆராதிக்க தம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒரு புதிய மாதத்திற்குள் நாங்கள் கடந்து போகிற பொழுது ஆண்டவருடைய மகிமைகள் மத்தியில் விளங்கட்டும். புதிய மாதத்தை ஆசீர்வாதமாய் நாங்கள் ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய திருக்கரங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 வருகிற வியாழக்கிழமை மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறபடினாலே காலை 6:30 7:30 வரைக்கும் வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். குடும்பத்தோடு எல்லாரும் வந்து பங்கெடுத்து கொண்டு இந்த புதிய மாதத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து துவங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் இந்த வரிய பரியந்தம் இருப்பதாக. ஆமென். ஆமென் ஆமென். அப்படியே உட்கார்ந்து பாடலாமே. ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து பாடலாம். ஒரு 2 நிமிஷம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எபி வாங்க, எபி ஓடியாங்க, வாங்க முன்னால வாங்க. எபி ஒரு ஸ்பெஷல் சாங் பாட போகிறாங்க. அதனால தான் உங்களை ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னேன். எபி பாடுற பாட்டை கேட்டுட்டு இப்படி வாங்க. பாடுற பாட்டை கேட்டுட்டு நீங்கள் எல்லாம் ஆமாம் வீட்டுக்கு போகலாம்.
உன்னதமாய் வாழ்கின்றேன். நீர் வாருமே, என்னைய நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே. என்னைய நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்னைய நான் தருகின்றேன், என்னைய நான் தருகின்றேன், என்னைய நான் தருகின்றேன், என்னைய நான் தருகின்றேன். என்னை தேடி தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். நல்ல கை தட்டலாமே. Good. இன்னொரு கை தட்டு கொடுக்கலாம். காட் bless you. என்ன அழகா பாருங்க. தனியாக பாடுறது பெரிய விஷயம், அது ட்ராக்கோட பாடுறதுன்னா ரொம்ப எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God be with you and God bless you. Praise the Lord. ஆமென். யாருக்கா ஜெபிக்கணும்னா நீங்கள் முன்னால் வந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. Praise the Lord. Hallelujah.